ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த சபையார் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த தியான கூட்டத்திலே அடியானுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் தந்த இந்த தருணங்களுக்காக சபை மூப்பருக்கும் ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஆவியிலே அனலாயிருங்கள் என்கிற தலைப்பில் தான் தொடர்ச்சியாக செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் ஒவ்வொரு வசனங்களும் எப்படின்னா ஆவியானவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் கடந்த 2 ஆண்டுகள் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வீட்டில் ஒரு மரமோ செடியோ நம்ம வச்சா அதில் கனியை பலனை எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ கனி தந்திருக்கிறோம், எவ்வளோ ஆவியில் அனலாக இருக்கிறோங்கிறத பார்க்கறதுக்கு வாஞ்சையாக இருக்கிறது. ஆனால் கனி கொடாத மரங்களை போல தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை. கேட்ட வசனங்கள் என்னாச்சு? கேட்ட வசனங்களுக்கு செவி கொடாமலே போட்டோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் மிக வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட கேட்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்தவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதுமே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் மனம் போல போவோம் என்று சொன்னால், நாம் மனம் போல இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் சபைக்கு வரலாம், பாடலாம், கைத்தட்டலாம், காணிக்க போடலாம். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேதம் முழுவதையும் கற்றறிந்தால், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கற்றறிந்த ஒன்றில் நீ தவறினால் எல்லாவற்றிலும் தவறினவனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால நம்ம வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் வளரணும். சரி, இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது? அசதியாயிராமல். 4 காரியங்களை அந்த சிறிய வசனத்தில் 4 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு இந்த தியான கூட்டத்திற்கு வந்திருக்கிற நமக்கு, இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் 4 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 4 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றும் தேவனும் எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் அசதியாக இருக்கிறேனா? ஆவியில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறேனா? அனலாக இருக்கிறேனா? கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்கிறேனா? நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரி அல்ல என்று நீங்கள் எண்ணுகிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை. வேதம் நம்முடைய எல்லாரையும் அவருடைய சீடர்களாக இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அவரை விசுவாசித்தது ஒரு காலகட்டம் தான், வளர வரைக்கும் தான் ஒரு விசுவாசி. அதற்கு பிறகு நீங்கள் யாரும் சபையில் விசுவாசியாக இருக்கக்கூடாது, அவருக்கு சீடர்களாக இருக்கணும்.
அவருடைய சீடர்களாக நீங்கள் மாறி இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் பல இடங்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தான் நாம். ஆகினாலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்த வான்களை நாம் பார்க்கலாம். தானியேலினுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்த்தோம் சொன்னால், தானியேலை குற்றப்படுத்தணும்னு சொல்லி பிரதானிகள் எல்லாம் எழும்பி நிற்கிறாங்க பாருங்க. ராஜா கிட்ட போய் தானியேலுக்கு விரோதமாய் பிராது பண்ணுறாங்க. பாருங்க ராஜாவே, அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணுகிற மனுஷனாக இருக்கிறான், அவனை நீ எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி பிரதானியாக வச்சிருக்கிற, ஆனால் அவன் எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணுற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்படி ஜபம் பண்ணுகிற மனுஷர்களை, உம்மை தவிர வேறு யாரையும் ஆராதிக்கிறவர்களை சிங்கக்கெபியிலே போடப்பட வேண்டும் என்கிற தாக்கித்து எழுதப்பட்டு அது முத்திரை போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் பேசி முத்திரையை போட்டு வாங்கி கொள்ளுகிறார்கள். பத்திரத்திற்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது என்பது தானியேலுக்கு தெரியும். தனக்கு அது தெரிந்திருந்தும் அவன் தான் முன்பு செய்தது போல 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தார். இதை அந்த பிரதானிகள் பார்த்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்து கொள்ளலாம். இதை அந்த பிரதானிகள் பார்த்தாங்களாம். என்னடா இது, பத்திரத்திற்கு கையெழுத்து போட்டிருக்கிறதுன்னு இவனுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் இவன் ஜெபிக்கிறானே என்பதை அவர்கள் கண்ணமிட்டு பார்த்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதே இடத்துல தானியேல் இடத்துல உங்களை என்னையும் நிறுத்தி கொள்ளுவோம். பத்திரத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறது, மீறி நடக்கிறதா அவனை சிங்கக்கபியில போடப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா நாம என்ன பண்ணுவோம்? அப்பா, சிங்கம் நம்ம மாட்டிக்க கூடாதுப்பா சிங்கத்துக்கிட்டலாம், அதனால வேணாம் அப்படி சொல்லி நாம ரொம்ப அசதியாக இருந்துடும். எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இவங்க கிட்டலாம், எல்லாரும் ஒத்து போயிடலாம் சொல்லி நம்ம ஒத்து போயிருப்போம். இதான் நம்முடைய நிலைமை. இன்றைக்கு பாருங்க, ஆவியில நாம அனலா இருக்கிறோமா, அல்லது ஜாக்கிரதையா இருக்கிறோமா, அல்லது அசதியா இருக்கிறோமா? பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும், விளம்பரங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது, பல பேருடைய தொலைபேசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பாருங்க, அநேகர் அசதியா தான் இருக்கிறாங்க. ஐயா போதகரே சொன்னார், இந்த சபைக்கு வர வேண்டிய சபை பிள்ளைகளை இன்னும் அசதியா இருக்கிறாங்க. இது எல்லா சபைகளிலும் எல்லா போதகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு சோர்வு. உங்களால தான் ஊழியக்காரர்களுக்கு சோர்வு வருது, அவங்களே சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். ஆகினாலே பிரியமானவர்களே, தானியேல் பாருங்க, அந்த பத்திரத்தில் கையெழுத்து இடப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்திருந்தோம் அவர் ஜெபம் பண்ணினார். அதை குறித்து அசட்டையா நினைச்சிடல. ஐயோ, சிங்க கபியில போட்டுருவானுங்களாம், சிங்கம் நம்மளை சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ முடியாது, இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு நான் வாழணும், அதனால ஜபமும் வேணாம், தபமும் வேணாம், தேவ பிரசன்னமும் வேணாம், பரவாயில்ல இவனுங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சிடலான்னு சொல்லி எங்கேயாவது அசதியா இருந்தாரா? பாருங்க, அவர் தொடர்ந்து ஜபம் பண்ணார். ஏன்னா அவருக்கு தெரியும், தான் ஆராதிக்கிற தேவனும் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனும் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலோ நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அவருடைய ஜப காரியங்களிலே அவர் அசதியாய் இருக்கவில்லை, அவர் அனல் உள்ளவளாயிருந்தார். ஆகையினால பாருங்க, ஏதோ அவனுங்க வந்து பார்க்குவானுங்க அப்படிங்கிறதுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணல. அவங்க வந்து பார்க்குவானுங்க, குற்றம் சாட்டுவானுங்க, அவங்க பார்க்கட்டும் நான் ஜெபம் பண்ணட்டோன்ற அந்த நோக்கத்திற்காக கூட தானியேல் ஜெபம் பண்ணல. ஆனால் நாம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அவனுங்க வந்து பார்க்கட்டும், நம்ம ஜெபம் பண்ணலாம், அவங்க பார்வைக்காக ஜெபம் பண்றோம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நம்முடைய ஜெபம், அதைத்தான் தானியேல் செஞ்சார். அந்த ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். பாருங்க, அந்த ஜபத்திற்கு பதில் கிடைத்தது. பாருங்க, என்ன பதில்னா, சிங்க கபிகளுக்குள்ளே போகிறதற்கு முன்பாக கர்த்தர் தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டினார். எந்த ஒரு மனுஷன் ஆவியில அனல் உள்ளவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் அசதி இல்லாமல் ஜெபிக்கிறானோ அவனுக்காக கர்த்தர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். தானியேலுக்கு தெரியாது என் தேவன் எந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி வைப்பார் என்று. அதற்காக தானியேல் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, என்ன சிங்க கெபியில போட போறாங்க, அந்த கெபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ சிங்கத்தை வாயை கட்டிடுங்க ஆண்டவரே, அப்படி அவர் ஜெபம் பண்ணல.
ஆனால் நாம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனை எனக்கு வராதபடி. இப்போ ஒரு சகோதரி ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, மழையே வரக்கூடாது ஆண்டவரே, மழையே வரக்கூடாது. அது நல்ல எண்ணம் தான். ஆனால் தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது இல்லை, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆனால் அதே நேரத்தில் தேவ சித்தம் உமக்கு சித்தமானால், அவருக்கு சித்தமானால் யாருக்கு எந்த விதமான தடையின்றி வந்து சேர்வதற்கு இயற்கை நமக்கு சாதகமாக அமைய வேண்டும். ஒருவேளை அது அமையாமல் போனாலும் நாம் என்னவா இருக்கணும், அசதி ஆகிடக்கூடாது. அட மழை வரப்போகுது, மேகமூட்டமாக இருக்குதுன்னு ரொம்ப பேர் அசதியாக வீட்டில் இருந்துருவாங்க. அடுத்ததாக பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே மிக அருமையான ஒரு காரியம். எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். எலியாவை தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறார். அவரோடு கூட இருக்கிற எலிசாவுக்கு இந்த காரியம் தெரிய வந்ததினாலே கீழ்காலிலிருந்து அவர்கள் வந்தார்கள். கீழ்காலிலிருந்து பெத்தேலுக்கு வந்தார்கள். பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போனார்கள். எரிகோவிலிருந்து அவர்கள் யோர்தானுக்கு போனார்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை, படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கீழ்காலுங்கிறது மலை மேலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. ஏறக்குற 3000 அடிக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. அவங்க மலையிலிருந்து, கீழ்கால் என்கிற மலை பிரதேசத்திலிருந்து 3000 கிலோமீட்டர் 3000 ஃபீட்டு அவங்க கீழே இறங்கி, மலையிலிருந்து இறங்கி வருகிறது என்று அவ்வளவு சுலபமான காரியமா? அவங்க வராங்க. ஆனால் இந்த ஆண்டவருடைய பிள்ளை பாருங்க என்ன செய்கிறாருன்னா, எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது எலிசாவுக்கு தெரிந்திருந்தோம். இந்த கீழ்காலிலிருந்து அவர் கீழே இறங்கி வரார். அங்கே வந்த பொழுது இப்போ சொல்கிறாரு, நான் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், நான் என்ன போகிறேன், இப்போ பெத்தேல் வரைக்கும் போகிறேன், நீ இங்கே இரு என்று சொல்லி தன்னுடைய உடன் ஊழியக்காரரை நிறுத்துறாரு. ஆனால் அந்த உடன் ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், நான் கீழ்காலிலிருந்து வந்தேன், மலையிலேருந்து வந்தேன், நீங்கள் வேற இன்னும் எங்கே போகணும் நல்லா சொல்றீங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொன்னாரா? உம்முடைய ஜீவனை கொண்டு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் வருவேன். ஏன்னா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு எதிர்பார்க்கிறது. அவன் அசதியா இருக்க விரும்பல, அனலா இருக்க விரும்புகிறான். ஆகையினால தான் எலியா போகிற இடத்திற்கெல்லாம் எலியாவை பின்தொடர்ந்து போகிறார் இந்த எலிசா. இப்படி 3 இடங்களுக்கு போறாங்க. அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் சொல்றாரு, உன்னுடைய எஜமானன், உன்னுடைய தலைவர் இன்றைக்கு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறார், தெரியுமா அவனுக்கு? அது எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கப்பா. இவனுங்களுக்கு இதை தெரியும், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறான் என்பது மற்ற புத்திரர்களுக்கும் தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்றை எலிசா தெரிந்து வைத்திருந்தான். இவரிடத்தில் இருக்கிற ஆவின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல மைல் தூரம் அவர் நடந்து போனாங்க. வாகனத்தில் போகல, ஏதோ ஒரு கழுதை மேலே குதிரை மேலே ஏறி இவங்க போகல, நடந்து போவாங்க. நீங்க போவீங்களா? ஐயோ, அவ்வளோ தொழில் யார் போறதுங்க, முடியாதுங்க நம்மளால. இப்பவே இவ்வளோ தொழில் நடந்து வந்திருக்கு, ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. நேற்று ராத்திரியெல்லாம் வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டு, இன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கு ஆராதனைக்கு வேற போகணுமா, நான் 10 மணி ஆராதனை வேற எந்த சபையில் இருந்தால் சொல்லுங்க, அங்கே போகலாம். அசதியாக இருந்துருவோம். ஆனால் இங்கே பாருங்க, எத்தனையோ 1000 கிலோமீட்டர்கள் நடந்து போனாங்க. அப்போ சொல்றார் பாருங்க, அப்பா நான் இப்போ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போறேன், நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு உனக்கு என்ன வேணும் கேளு. எதற்காக அவன் பின்தொடர்ந்தானா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கணும். இந்த ஆவல், இந்த வாஞ்ச நம்மிடத்தில் இருக்கா? இல்லை, அசதியா இருக்கிறோம். எனக்கு அந்த ஆவின் வர வேண்டும், எனக்கு அந்த வல்லமை வேண்டும், எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து இருக்கிறதுல இது வந்துடாது. நீ இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா அது நடக்காது. நீ நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற வழியில நீங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து போகும் பொழுதுதான் இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனா அதே இடத்துல இருந்தா இந்த காரியம் வெறும் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல. நீங்க பயணம் சொல்லி ஜெபிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா? இந்த நொண்டி காலில் நடக்கிற மாதிரி வெறும் ஜெபம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் அந்த பலம் கிடையாது. ஆனால் இன்னொன்று செய்யணும், நீங்கள் என்ன ஜெபித்தீங்களோ அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும்.
அப்போ 2 காலில் நடக்கிறவங்களா இருப்பீங்க. ஒத்த காலில் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2 காலில் நடக்கும்போது நமக்கு கஷ்டம் தெரியுமா? தெரியாது இல்லை? அதுதான் ஜபமும் இருக்கணும், செயலும் இருக்கணும். இப்போ ஒத்த காலில் நடக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கீங்க. ஆமாம், 2 காலில் இருந்தீங்கன்னு சொன்னால் அழகாக நீங்கள் கழுகை போல பறக்கிறவங்களாக இருப்பீங்க. முடிவு பண்ணுங்க, இந்த ஆராதனையில் ஒரு முடிவு பண்ண நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்குறோம். ஆண்டவர் மணவாளன் எதிர்கொண்டு போனவர்கள் இவர்கள். விளக்கை எடுத்து கொண்டு போனவர்கள், தீவெட்டிகளை தங்களோடு கூட எடுத்துக்கொண்டு போனவர்கள், என்னையும் எடுத்துக்கொண்டு போன 5 கன்னிகைகள் இருக்கிறார்கள். மணவாளன் வர தாமதம். ஆனால் இப்பொழுது மணவாளன் வர தாமதமானதால் அவர்கள் தீவெட்டியை அணைத்து விட்டு ஓய்வெடுத்தாங்க. இப்போ மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டார்கள். கேட்டவுடன் இந்த 5 கன்னிகைகள் ஆயத்தமாகி விட்டார்கள். மற்ற 5 கன்னிகைகள் இன்னும் ஆயத்தமாகல, அசதியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியல, 5 பேர் என்னையும் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க தெரியல. பார்த்தா அட இதெல்லாம் இந்த பாரத்தெல்லாம் யார் சுமந்துன்னு போகிறது, ஆண்டவர் வந்துடுவார், வந்தால் அப்படியே போயிடலாம். உங்கள் நினைப்பின்படி, உங்கள் எண்ணத்தின்படி, நம்முடைய எண்ணத்தின்படி தேவன் செய்கிறவர் அல்ல. அவர் தமக்கு சித்தமானதை தமக்கு ஏற்ற வேளையில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே நடந்தது என்ன? மணவாளன் வந்து விட்டார், எக்கால சத்தம் ஊதிவிட்டது, கேட்டார்கள். ஆகவே ஆயத்தமாயிருந்த அந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள் ஆண்டவருடைய வருகைக்குள்ளே அந்த கதவுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இவங்க கிட்ட கேட்குறாங்க பாருங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துருங்க. ஏன் நீ ஆயத்தமாக இல்லையா? இன்றைக்கு நாம் இப்படி ஆயத்தத்தோடு இருக்கிறோமா? கர்த்தருடைய வருகை எப்போ வரும் நமக்கு தெரியாது. கர்த்தர் இப்போ வரேன் அப்போ வரேன் பாருங்கள். ஒரு வாகனம் வரும்னு சொன்னால் நமக்கு ஒரு டைம், நம்ம பஸ் புக் பண்ணியிருக்கிறோம், ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறோம், நமக்கு ஒரு டைமிங் தெரியும். இத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் வரும், இத்தனை மணிக்கு இந்த பஸ் வரும், இத்தனை மணிக்கு இந்த விமானம் புறப்படும், நமக்கு டைம் தெரியும். ஒரு சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் சற்று காலதாமதமாக வரும், ஆனால் நிச்சயமாக வந்துடும் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா அடுத்த ட்ரெயின் போகணும், அடுத்த பஸ்ஸு போகணும், அந்த இடத்துல இருந்து அடுத்த விமானம் அடுத்த ஊருக்கு போயே தீரணும். ஏன்னா அது அங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகணும். அதனால் அந்த விமானம் வந்தே தீரும், தாமதமானாலும் வந்துடும். ஆனால் நமக்கு அந்த நேரம் தெரியும், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் தாமதமாக வந்துடலாம். ஆனால் ஆண்டவருடைய வருகை எவ்வளவு தாமதமாய் வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் நிச்சயமாய் வருவார். அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா மகனே, மகளே? அல்லது அசதியாக இருக்கிற? இல்லைங்க, நான் சின்ன வயசுலேருந்து கேட்டுன்னு இருக்கிறேன், இன்னும் அவர் வந்த பாடியில் வரும்போது பார்த்துக்கிறேன். இல்லை 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 இல்லை, அவர் நினையாத நாளில் வருவார். திருடனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு உண்டான உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. தீர்க்கதரிசிகளின் மூலமாக நான் உன் மேலே என் கையை வச்சேன். நான் கையை வைத்த பொழுது சங்கத்தாரும் மூப்பரும் உன் மேலே கையை வைத்து தீர்க்க தரிசனமாக உனக்கு சொன்ன ஆவியின் வரங்களை குறித்து நீ அசதியாயிராது. பார்த்தீங்களா? என்னைக்கோ அவன் சொல்லிட்டு போயிட்டா, யாரோ ஊழியக்கார அவர் சொன்னதெல்லாம் நடக்குமா, அது கிடைக்குமா அப்படின்னு அசதியாக இருந்துராது, நீ ஜாக்கிரதையாயிரு சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுக்கிறார், உணர்த்தி கொடுக்கிறார், காட்டி கொடுக்கிறார். உமக்கு உண்டான அந்த ஆவின் வரங்களை குறித்து நீ அசதியாக இருந்துராத. இன்னைக்கு நாம ஆவின் வரங்களை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருந்தோம். அதை நாடாமல் உலக காரியங்களை அதிக நாட்டம் கொண்டு அதையே நாடுகிறவர்களாக இருக்கிறோம். அது ஒரு காலத்திற்கும் ஒருபொழுதும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, உன் உறவினர்களுக்கும் அதனால நன்மை கிடையாது. ஆனால் நீங்கள் ஆவின் வரங்களை விரும்புவீர்களானால், வாஞ்சிப்பீர்களானால்,
அசதியாயிராமல் எனக்குண்டான வரம். ஏன்னா தேவன் பாராபட்சம் பார்க்கிறவர் அல்ல. இவருக்கு தான் இந்த வரம் தருவேன், அவருக்கு தான் அந்த வரத்தை தருவேன், இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இவர்களுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி தேவன் நிர்ணயிக்கிறவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவர். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தனது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தன்னுடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்திலே என் பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அசதியாயிராமல் ஆவின் வரங்களுக்காக வாஞ்சிக்கணும். நீங்க இந்த 2025 வருஷம் இந்த 10ஆம் மாதம் 19ஆம் தேதியில கேட்கிற இந்த செய்தி அடுத்த 2026 வருஷத்தில் நீங்கள் அதே 19:10க்கு நீங்கள் வரும் பொழுது ஆவின் வரங்கள் இரட்டிப்பாய் பெற்றவர்களாய் நீங்கள் நிற்கணும். அது உங்களிடத்தில் இருக்கிறது. அதை யாரோ ஒரு குழந்தைக்கு ஊட்டுவது போல வசனத்தை ஊட்டலாம், ஆனால் உங்களை அப்போது அனல் மூட்டி கொண்டு இருக்க வேண்டியது உங்க முயற்சி. அனல் மூட்டுவதற்கு தான் இந்த காரியங்கள். அதன் பிறகு பற்றி எரிய வேண்டியது உங்க வேலை. ஒரு சில நேரத்தில் விறகு வச்சு அடுப்பெல்லாம் பற்ற வச்சு எரிய வைக்கிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் ஊதி எல்லாம் எரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அது பற்றிக்குச்சுன்னா அது விறகு போட்டுனே இருந்தால் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? அதுபோல் நீங்கள் எரியணும். விறகு என்கிற வசனத்தை உங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி பிடித்து எரிய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆகினால பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 10:48-10 என்ன சொல்கிறார் தெரியுமா? இதை நல்லா எழுதி வச்சுங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனா. என்னவா? இது கர்த்தருடைய வேலை. நீங்கள் சபைக்கு வர வேண்டியது கர்த்தருடைய வேலை. இந்த சபையில் வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறது கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிற கணம். ஆகவே இதில் நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லலை, உங்கள் கையில் இருக்கிற வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சொல்கிறார் பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11-12 இந்த 2 வசனங்களை பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல், நல்லா கவனிங்க, மற்றவங்களை கவனிக்காதீங்க, வசனத்தை கவனிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. பார்த்தீங்களா? நீங்க எப்படி இருக்கக்கூடாதா? அசதியா இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. வேதத்தில் எத்தனை பேர் ஆசீர்வாதம். இப்போ எலியாவை பற்றி, எலிசாவை பற்றி பார்த்தோம், தானியேலை பற்றி பார்த்தோம். அவங்கெல்லாம் எவ்வளோ நீடிய பொறுமையாக இருந்து தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களே, அவர்களை நீங்கள் பாருங்கள், கவனியுங்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் வாக்குத்தத்தம் அதான், அதை நீங்கள் பிடிச்சு கொள்ளணும்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தோம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இந்த சபை போதகனுடைய ஆசை, அல்லது இந்த சபைக்கு வருகிற ஊழியக்காரர்களுடைய ஆசை, அல்லது இந்த வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்கள் முடிவு பரியந்தோம் அசதியாயிராம ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே நீங்கள் வளரும்படி பெருகும்படிக்கு தான் இந்த சபையினுடைய நோக்கமாக இருக்கும். கர்த்தருடைய ஏக்கமும் அதுதான். ஹல்லேலூயா. அவையே நீங்கள் என்னவா இருக்கக்கூடாது? முதலாவது அசதியா இருக்காதீங்க. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பிலிப்பு என்பவன் ஒரு பட்டணத்தில், சமாரியா பட்டணத்தில் பாருங்க அவர் எப்படி ஊழியம் செஞ்சிருக்கிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டு இருக்குது, ஏராளமான அற்புதங்கள். திடீரென்று தேவதூதன் சொல்றாரு, நீர் என்ன பண்ணு, அந்த எத்தியோப்பியா மந்திரியோடு இடைப்படணும், போ, காசா தெருவுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த இடத்துல ஊழியத்தை விட்டுட்டு அவர் அனல் எவ்வளவா இருந்ததுனால, ஐயா ஆண்டவரே, இங்கே தான் அநேக அற்புதம் நடக்குது, பிசாசு ஓடுது, நோய் குணமாகுது, நான் இங்கிருந்து அங்கே வேற யாருன்னா அனுப்பு, பேதுரு இல்லையா, அங்கே அவர் இல்லையா, இவர் இல்லையா, இவர் அனுப்பக்கூடாதா, இந்த இடத்துல நான் இவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், என்ன போய் அனுப்புறீங்களே, அப்படி அசதியாக இருந்தாரா? தேவதூதன் சொன்னார், புறப்பட்டு போனார். வழியில் ஆவியானவர் பேசினார், அந்த ரதத்துடனே சேர்ந்துக்கோன்னு சொன்னார். பாருங்க, அசதி இல்லாமல் அவர் ஓடினார். அவர் ரதத்தில் போயிட்டு இருக்கிறான்.
இவர் ஓடுகிறார் பாருங்க. ஆவியானவர் அவரை நடத்தினார். நீங்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீங்கன்னா நீங்கள் ஓடுவீங்க, இல்லைன்னா அசதியாக உட்கார்ந்து இருப்பீங்க. தீர்மானம் எடுங்க, இனி நான் அசதியாக இருக்க மாட்டேன், ஒரு முடிவுக்கு வாங்க. ரெண்டாவதாக ஜாக்கிரதையாயிருங்கள். ரெண்டாவதாக என்ன சொல்லுது? ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதுன்றா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவானாம். நன்மையை எப்படி தேடணும்னா ஜாக்கிரதையா தேடணும், அஜாக்கிரதையா இருந்துடக்கூடாது. நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் கர்த்தரிடத்திலிருந்து தயவை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் தீமை செய்கிறவனுக்கோ தீமையே வந்து சேரும். நீங்க நன்மையை தேடுறவங்களா இருந்தா ஜாக்கிரதையா தேடுங்க. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன வெள்ளி காசு, அவ வாழ்க்கையில் இருந்த அந்த 10 வெள்ளி காசுகளிலே ஒன்றை அவள் காணாமல் போட்டு விட்டாள். ஏன்னா அவ வாழ்ந்த வீடு எப்படிப்பட்டதுன்னா, பெரிய வீடு இல்லை, பெரிய வசதியான ஒரு வீடு கிடையாது, அது ஒரு மண் வீடு. அந்த காலத்தில் மண்ணினால் தான் வீட்டை கட்டுவார்கள், ஒரு கூரையை போட்டு அதுக்குள்ளே இருப்பார்கள். நம்ம போல சிமெண்ட் காங்கிரீட் எல்லாம் பூசி இருக்க மாட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மண் நிறைந்த வீடு, சில பேர் சாணம் பூசி அதை அப்படியே தட்டி விடுவாங்க, சில பேர் வீடுகள்லாம் மண்ணாகவே இருக்கும். ஆகவே அங்கங்கே எறும்புகள் வரும், ஏதாவது எலிகள் வரும், அதை நோண்டி வலைய வச்சுட்டு போயிட்டு மண்ணை மூடி இருக்கும், அது தெரியாது. ஆகையினால இவகிட்ட இருந்த அந்த 10 வெள்ளி காசுகளில் ஒன்று காணாமல் போச்சு. இப்போ அவ என்ன செய்யறான்னா, ரொம்ப ஜாக்கிரதையா அதை தேடுறாளாம். ஏன்னா நான் பெருக்கும் பொழுதும் சரி, அவ பாருங்க அந்த சின்ன வீட்டுக்குள்ள விளக்கு, ஆனால் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி சுவிட்ச் போடுற மாதிரி எல்லாம் கிடைக்காது, அது டார்ச் மாதிரி எதுவும் கிடையாது. வெறும் ஒரு திரி இருக்கும், அது எண்ணெயில் இணையப்பட்டு இருக்கும். அந்த எண்ணெய் எட்ட தான் அது எரியும். அந்த திரி எண்ணெயோட இணைஞ்சு இருக்கணும். ஆகவே இவன் என்ன பண்ணுறான், அந்த திரியை ஏற்றி அப்படியே அந்த எண்ணெயில் படும்படி வைத்து அதுலேயே அந்த ஒரு கையில் விளக்க பிடிச்சுக்கிறா, ஒரு கையில் விளக்குமாற பிடிச்சுக்கிறா. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது. கொஞ்சம் அவசரப்பட்டு இப்படின்னா கூட எதிரில் மண்ணில் மறைஞ்சு இருக்கிற அந்த வெள்ளிக்காசு அவளுக்கு தெரியாத ஒரு பள்ளத்திற்குள்ள ஒரு குழிக்குள்ளே கூட விழுந்துடலாம். அவள் வீட்டில் அவளுக்கே தெரியாது. நம்ம வீட்டில் எலி வலை இருக்குதா இல்லையா, இருக்கா இல்லையா, அது எங்கே இருக்குதுன்னு கூட சில நேரத்தில் நமக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சா ஐயோயோ இங்கே வலை நோண்டி வச்சிருக்குது. அது போல தான் அவ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த வெள்ளிக்காசு எங்கேயோ தவறி விட்டு விடக்கூடாது என்பதற்காக அவள் எவ்வளவு ஜாக்கிரதையாய் விளக்க கொடுத்துறா, வீட்டை பெருக்கிறா, அதை கண்டுபிடிக்கிறா. அதுபோல பிரியமானவர்களே, எத்தனையோ வெள்ளிக்காசுகள் நாம் காணாமல் போட்டிருக்கிறோம். நம்மகிட்ட ஆண்டவர் வெள்ளிக்காசை கொடுத்து வச்சிருக்கிறார், நிறைய ஏராளமான வெள்ளிக்காசுகள். ஆனால் அந்த வெள்ளிக்காசை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம், விளக்கை ஏற்றாமல் இருக்கிறோம், பெருக்காமல் இருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில், அதாவது மனிதர்களாகிய வெள்ளிக்காசு, ஆத்துமாக்கள் ஆகிய வெள்ளிக்காசு ஏராளமாக, இன்னும் ரட்சிக்கப்படாமல் சத்தியத்தை அறியாமல் இருக்கிற வெள்ளிக்காசுகள் ஏராளமாய் காணாமல் போயிருக்கிறது. நம்ம குடும்பத்தில் கூட எத்தனையோ தம்பி தங்கச்சிமார்கள், அண்ணன் தம்பி எல்லாம் காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசாய் இருக்கிறார்கள். அவர்களை தேடி ஜாக்கிரதையாய் கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறதற்கு நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் நம்முடைய நடத்தையும் நம்முடைய குணாதிசயம் தான் அந்த எண்ணெயும் விளக்குமாறாக இருக்கிறது. தாறுமாறா நடக்கிற வாழ்க்கையை வச்சுக்கிட்டு போய் வெள்ளிக்காசை தேடுனா கிடைக்காது, அது வராது. உன் வாழ்க்கையை முதல்ல போய் பார்ப்போம், உன் வாழ்க்கையை சரிபார் என்று சொல்லுவாங்க. அதனால் நாம் விளக்கை ஏற்றி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி நாம் வாழ்ந்து காட்டிருக்கிறோம், அதுதான் முக்கியம். அவன் அந்த வெள்ளிக்காசை தேடு கண்டுபிடிச்சா. அதனால தான் சொல்கிறார் பாருங்க வேதத்தில், இது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உடன் ஊழியக்காரனை எவ்வளவா என்கரேஜ் பண்ணி பேசுகிறார் பாருங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 2:15 சொல்கிறார் பாருங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எப்படி நிறுத்தணும்? கர்த்தருக்கு முன்பாக எப்படி நிற்கணும்?
வல்லமை உள்ளவனாய், அபிஷேகம் நிறைந்தவனாய் அப்படி நிறுத்தணும் இல்லை, உத்தமனா நிறுத்து. கர்த்தருக்கு முன்பாக பாருங்க, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி, இன்னைக்கு இந்த உத்தமம் இல்லை, இந்த உண்மைத்தனம் இல்லை. எங்க பார்த்தாலும் போய் பித்தலாட்டை ஏமாத்து காரியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீ உன்னை தேவனுக்கு முன்பாக எப்படி நிறுத்தணும்? உத்தமனாய் நிறுத்த நீ ஜாக்கிரதையாயிரு. பிழை இல்லாமல் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பிழை இல்லாமல், குற்றம் இல்லாமல், கரை இல்லாமல் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் பிழையற்றவர்களாய் நிற்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பிழை கூட வந்துடக்கூடாது. ஒரு பிழை இல்லாம, ஒரு குற்றம் இல்லாமல நாம வாழணும். இந்த உலகத்தில் அப்படி இருக்க முடியுமா? விட்டுருவாங்களா? நம்ம எவ்வளவுதான் உண்மையா இருக்க, உத்தமமா இருக்க பிரயாசப்பட்டாலும் ஏதாவது ஒரு குறைய வச்சிருவாங்க நம்ம மேல. அவரை பத்தி உனக்கு தெரியாது, இவங்கள பத்தி உனக்கு தெரியாதுன்னு எதையாவது சொல்லுவாங்க. அதான் உலகம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய். நீ மனுஷருக்கு முன்பாக அல்ல, நீ கரைத்திரை அற்றவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய் தேவனுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவதற்கு ஜாக்கிரதையாயிரு. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறார் அவர். ஆகையினால் அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமா சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் நீங்க காணப்படணும். அதுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குன்னு சொன்னா பிழை இல்லாமலே, கரை இல்லாமலே, குற்றம் இல்லாமலே அவருடைய சன்னிதானத்தில் சமாதானத்தோடு நீங்க நிற்க முடியுமா? சொல்ல முடியுமா எத்தனை பேரால் நிற்க முடியும்னு? இல்லை, எங்கேயோ கரை இருக்கிறது, ஏதோ குறை இருக்கிறது, இதயத்தில் சமாதானம் இல்லை. இருக்கா? இல்லை. அதனால இங்க வசனம் எப்போ ஆண்டவர் வருகை நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். அப்போ எந்த நிமிஷத்திலும் கர்த்தருடைய வருகை இருக்கலாம். ஆனால் பிழை இல்லாமலும், குற்றம் இல்லாமலும், சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படுவதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அத்தியா, சமயம் வாய்த்தாலும் உனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, யாருக்காவது நீ என்ன பண்ணணும்? திருவசனத்தை சொல்லுவதற்கு நீ பயன்படுத்திக்கணும். அந்த சமயத்தை பயன்படுத்திக்கணும். ஊர்க்கதெல்லாம் பேசக்கூடாது, வெட்டி கதை பேசக்கூடாது, ஆகாத சம்பாஷணை பேசி கொண்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இதைத்தான் கற்றுக்கொள்ளணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஒருத்தர்கிட்ட என்ன பேசணும்? திருவசனத்தை பேசு. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் சாந்தத்தோடு உபதேசம் பண்ணி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. என்ன பண்ணணுமா? கண்டனம் பண்ணணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா? கோல் எடுத்துன்னு அடிக்கணும்ன்றாங்க. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லி. அப்படி சொன்னா இருப்பாங்களா சபையில்? எந்த போதகரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சபைக்கு இது வர விசுவாசிங்க ஓடி போயிடுச்சுன்னா எப்படி சபை நடக்கும்? அதான் கவலை ஊழியக்காரனுக்கு. சபை விசுவாசிங்க திட்டவே மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறபடியினால் நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லுன்னு இந்த வேதம் சொல்லுகிறது. இன்னும் புத்தி சொல்லாம பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடாது. புத்தி சொல்லணும். கர்த்தரை ஆராதிக்கிறதை விட, கர்த்தரை சமூகத்தை தேடுகிறதை விட, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதை விட, அவருக்கு முதலிடம் கொடுக்கிறதை விட, அதை விட மேலான காரியம் உனக்கு என்ன இருக்க முடியும்? நமக்கு என்ன இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. செய்யறதே சாதாரண வேலை, இதுல காட்டுறது பெரிய பெரிய ஆளு மாதிரி காமிக்கிறது, பந்தா காட்டுறது இல்ல. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாயிரு. 2வது, கரைத்திரையற்றவனாய் தேவ சன்னிதானத்தில் காணப்பட நீ ஜாக்கிரதையாயிரு. 3வது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாருங்க. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் எந்திரிச்சு ஜெபம் பண்ணன்னு கேட்டுங்க. ஐயோ, சபைக்கு தானே போகிறோம், சபையில் ஜெபிக்கலாம் விட்டுரு.
எத்தனை பேர் வேதத்தை வாசித்தோம்? அட, சபையில் தான் போய் இன்னைக்கு பிரசங்கம் கேட்குறோமே, அதுக்கப்புறம் என்னத்துக்கு வேதத்தை இங்கே வாசிக்கிறது? ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? எல்லாவற்றிற்கும் வர வழியிலே முடிவு வந்துடலாம். சபைக்கு வருவதற்கு முன்பாக ஒருவேளை வருகை இருக்குமானால், முடிவு இருக்குமானால், அதனால் எப்போ விழிப்பாக இருக்கிறியோ அப்போவே எல்லாவற்றையும் செயல்படு. அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கலாம் பாருங்க, 2 பேதுரு 1:10 சொல்றாரு, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விட மாட்டீங்க. என்னை ஏன் ஆண்டவர் அழைத்தார்? நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? யோசிச்சு பாருங்க, நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? இப்போ எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார்? வெறுமனமே வந்து உட்கார்ந்து எழுந்து விட்டு போகிறதற்கா? முடிந்தால் 4 காணிக்கை பெட்டியில் போட்டு போவதற்காகவா? அல்லது பார்க்கிறவர்களுக்கு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிறதுக்காகத்தான் உன்னை தேவன் தெரிந்து கொண்டாரா? இல்லை. உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்க. எதுக்காக நான் அழைக்கப்பட்டேன்? ஸ்தேவான் பாருங்க, அவர் எதற்காக அழைக்கப்பட்டார்? பந்தி விசாரிப்புக்காக அழைக்கப்பட்டவர். ஆனால் பாருங்க, அவர் ஆவியிலே அனல் உள்ளவராய் மிகுந்த அற்புத அடையாளங்களை அவர் வழியாய் பலமாய் கர்த்தர் செய்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க, அவர் பேசின ஞானத்தை ஆவியும் அவர்களால் எதிர்த்து நிற்க கூடாமல் போனது என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீர்களா? அழைக்கப்பட்டது பாத்திரத்தை கழுவுவதற்கு, சமைப்பதற்கு. ஆனால் கர்த்தருடைய ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவரா அற்புதங்களினால், அடையாளங்கள், வல்லமையினால், தேவன் அவரை வல்லமையினாலும் ஞானத்தினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தபடினாலே அவர் பலத்த காரியங்களை செய்தார் என்று பார்க்க. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? இல்லை அஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? அஜாக்கிரதையா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, பேதுரு சொல்றார் பாருங்க, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகை தேடி சுற்றி இருக்கிறான். உங்கள் எதிராளியான பிசாசு யாரை விழுங்கலாமோ, நீ அஜாக்கிரதையா இருந்தனா உன் எதிராளியான பிசாசு உன்னை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. பரலோகத்தில் உள்ளவர்களே, தேவ சமூகத்தில் உள்ளவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் பூமியிலும் சமுத்திரத்தின் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறவர்களே, உங்களுக்கு ஐயோ, ஏன்னா உங்களுக்கு ஆபத்து வரும். பிசாசு விழுந்தான், அவன் மிகுந்த கோபம் போட்டு உங்களிடத்தில் வருகிறபடியினால் அவன் மிகுந்த கோபத்தோடு வரான். ஏன்? யாரை விழுங்கலாம் என்று சொல்லி. அதனால நீங்க ஜாக்கிரதையாயிருங்க. உங்களில் யாராவது ஒருத்தர் அந்த 12 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். இல்லையா? இருக்கா? வாசிங்க. பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. பாத்தியா? பூமியில நாம எங்க இருக்கிறோம்? சமுத்திரம் எங்க இருக்குது? ஆனா பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி, அங்க ஆரவாரம், அங்க கொண்டாட்டம். ஆனா பூமியில இருக்கிறவர்களுக்கு என்ன? ஐயோ. ஏன்னா பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு அவன் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்பா, அம்மா, சகோதரியே, ஆவியில அனலா இருக்க வந்திருக்கிறவங்களே, உங்களுக்கு என்ன வருமா? ஆபத்து வரும். நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா அந்த ஆபத்து உன்னை விழுங்கும். கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி. ஆகையினாலே பிரியமானவர்களே, நீங்கள் அசதியாயிராம ஜாக்கிரதையாயிருங்க. ஜாக்கிரதையாரு. 3வதாக அனல். ஆவில எப்படி இருக்கணும்? நீங்க அனல் உள்ளவர்களாக இருக்கணும். அதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, உங்களுக்குள்ள அனல் வரும்னா நீங்க ஜெப மனுஷர்களாய் மாறுவீங்க, ஜெபிப்பீங்க.
அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் பாருங்க, அந்த வசனம் அதான் சொல்றாரு பாருங்க. என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நீங்கள் ஆவில அனலா இருந்தீங்கன்னா தான் விண்ணப்பம் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க ஆவில அனல் இல்லாமல் இருப்பீங்கன்னு சொன்னா விண்ணப்பம் பண்ண மாட்டீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரர் ஒருவரை குறித்து சொல்லுகிறார். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, எப்பாப்பு என்கிறதான ஒரு சகோதரர், அவரை குறித்து சொல்லுகிறார் பாருங்க. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சார்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பத்தியா, எப்பாப்ராத்து எப்படி பண்றாராம் பாருங்க. உங்களுக்காக பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப போய் பாத்தீங்க. அவர் ஜபம் பண்றாராம். அந்த வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். எப்பாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறார். அந்த கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் இதை எழுதி காட்டுகிறார். உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான், உங்களை சார்ந்தவனும், யாரை சார்ந்தவனோ நம்மை சார்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்படி போராடுற மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் அடையாளம் காட்டுறாரு. உங்கள யார் அடையாளம் காட்டுவது? இங்க இருக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுகிற ஒரு மனுஷன் யார்? போராடி ஜபிக்கிற ஒரு மனுஷன் இங்க காட்ட முடியும், அடையாளம் காட்ட முடியுமா? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டுகிறார் பாருங்க. இந்த சபை ஊழியக்காரர் சொல்ல முடியுமா, இவர் வராருங்க, அதிகமா ஜபிக்கிறாருங்க, எப்ப பார்த்தாலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாருங்க, ஏதாவது ஒரு விண்ணப்பத்திற்காக கருத்தா ஜபிக்கிறாருங்க, போராடி ஜபிக்கிறாங்க, உங்க ஆசீர்வாதத்திற்காக, உங்க சுகத்திற்காக. அந்த 1 மணி நேரம் ஜபத்துக்கு கூப்பிட்டா கூட 5 நிமிஷத்துக்கு மேல 2 நிமிஷத்துக்கு மேல கூட உங்க முழங்கால் நிக்கிறது இல்லை, கீழே தப்புக்குன்னு உட்கார்ந்துடுறீங்க. அவன் போராடி ஜபிக்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுவது? இவன் உங்களுக்காகவும் லவோதேகியாவிற்காகவும் ஏரோபோலியக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சி என்றார். அத்தியா, இவன் யாருக்காகலாம் ஜெபம் பண்றான்னா, லவோதேகியாவில் இருக்கிறவர்களுக்காக, ஏரோபோலியாவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றான். ஏன் லவோதேகியாவில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றாரு? அவங்களுடைய வாழ்க்கை என்ன? வேதத்தில் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-16 பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறது? ஆவியானவர் யோவானுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, வாசிக்கவர்த்து, லவோதேகிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிறவர் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறே, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் இருந்தாயானால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ண போடுவேன். இதை கேள்விப்பட்ட இந்த எப்ராபாத்து, ஐயோ லவோதேகியா சபை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, அது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வெதுவெதுப்பான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த ஏரோபோலியாங்கிற பட்டணத்துல தான் இயற்கையாக கொதிக்கிற தண்ணி வரும். அதிக கொதிக்கிற தண்ணி அந்த ஏரோபோலியா பட்டணத்திலிருந்து வரும். அந்த தண்ணீரை என்ன கொண்டு வருவாங்கன்னு சொன்னா, அதை அநேகருடைய பயன்பாட்டிற்காக அந்த இடத்திலிருந்து அதை கொண்டு வருவாங்க. லவோதேகியா சபைக்கு அது வரும், அந்த இடத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு வரும். அது வரும்பொழுது என்ன ஆகும்? ஆரம்பத்தில் ரொம்ப அனலா கொதிக்கிற தண்ணியா வரும். வர 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 அது வெதுவெதுப்பா போயிடும். அது யாருக்கும் பிரயோஜனம்? வெதுவெதுப்பா இருக்கும். அது அனலாவும் இல்லை குளிராவும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்குது. அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. அந்த தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படாது. அது ஒரு ரசாயனம் கலந்த ஒரு தண்ணீராக இருக்கும். அதை வாயில வச்ச உடனே துப்பிடுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அது எப்படி இருக்குதுன்னா, ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கிறது. ஆனால் போக போக நம்முடைய வாழ்க்கை கூட இப்படி தானே. ஆரம்பத்தில் ஆவியில் அனலாக இருந்தீங்க, இப்போ அனல் குறைஞ்சு போய் அடுப்பு சாம்பலாக மாறிச்சோம்.
ஆகையினாலே பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில அனலாயிருங்க. பாருங்க, பேதுரு யாரோட கூட இருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். அவர் என்னெல்லாம் சொன்னார்? ஆண்டவரே உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன், அப்படியெல்லாம் வீராவேசமெல்லாம் பேசினார் இல்லையா? ஆனால் இப்போ ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டாங்க, பிரதான ஆசாரியர் எடுத்து இழுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்தை பாருங்க. அவருக்குள்ள அனல் இல்லை, அவர் சரீரத்தில் அனல் ஏற்றிக்கிறாரு, குளிர்து. அங்கே போய் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சின்னு உட்கார்ந்துன்னு இருக்கிறாருங்க. இங்கே ஒருத்தர் ஆவில அனலாய் மற்றவர்களுக்காக மரிப்பதற்காக பொய் குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறார். தான் கூடவே இருந்தவர் இப்ப எங்க குளிர் காஞ்சின்னு இருக்கிறார் பாத்தியா? நெருப்பு மூட்டின்னு உட்கார்ந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் அநேக ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், அவர்களுக்காக திறப்பில்லை நின்று ஜபம் பண்ணுங்க, அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுங்க என்று நமக்கு அறிவிப்பும் அழைப்பும் கொடுத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? இப்படி தான் பேதுரு மாதிரி நெருப்பு போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த 67வது வசனத்தை பாருங்க, அங்கேயும் அதைத்தான் சொல்லுகிறது. என்ன சொல்றார் பாருங்க, குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற பேதுருவை கண்டு. என்ன காய்ந்து இருக்கிறாரு? இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் குளிர் காய்ஞ்சுன்னு தான் இருக்கிறோம். அப்ப ஆவில அனல் இல்லை பாருங்க, ஆவில அனல் இல்லை பேதுருகிட்ட. அதனால தான் அவர் மறுதலிக்கிறாரு, தெரியாதுன்றாரு. ஆனா ஆவில அனல் உள்ள ஒரு மனுஷனா இருந்திருந்தா அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார். வைராக்கியமாய் முன்பு பேசினது போல அவர் பேசியிருப்பார். ஆனா இன்னைக்கு அந்த வைராக்கியம் இல்லை. ஆண்டவரை பிடிச்சாங்க, வந்தாங்கன்னு உடனே மல்கூஸ் என்கிறவருடைய காதை அவர் வெட்டினார். பார்க்குறேன்ல, இப்போ எங்கே போச்சு அந்த அனல்? பயந்து போய் வேலைக்காரிக்கிட்ட மறுதலிக்கிறார். அனல் இல்லை. இன்றைக்கு நாம கூட அனல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்போ ஆவியில் என்னவா இருக்கணும்? அனலா இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த பெந்தெகோஸ்து நாள் வந்துச்சுங்க. ஆனால் பேதுரு ரொம்ப காலத்துக்கு அப்படி இல்லை. உலக பிரகாரமான அனல் ஏற்றி கொண்டு இருந்தாலும் இப்போ பெந்தெகோஸ்து அந்த 50 நாள் வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நீங்களும் நாம ஒருவேளை இந்த உலக பிரகாரமான நெருப்பு மூட்டி அனல் காஞ்சிகளா இருக்கலாம். ஆனால் இனி அப்படி இருக்காதீங்க. பெந்தெகோஸ்து நாளிலே, அந்த 50வது நாளிலே அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேல் வந்து இறங்கினபடினால் நடந்தது என்ன? பேதுரு எழும்பி நின்றார். இப்போ ஆவியில் அனலாயிட்டாரு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் சொன்னதுபடி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த ஊற்றப்பட வேண்டும் என்கிற நாளுக்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் ஆவியில அனல் கொண்டவர்களாய் மாறுவீர்கள். உங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அன்றைக்கு பேதுரு எழும்பி நின்று பேசின பொழுதோ 3000 பேர் மனம் திரும்பினார்கள். முன்னாடி அந்த அனல் இல்லை, 3 பேர் 4 பேர் மத்தியத்தில் மறுதலிச்சவர். ஆனால் இப்போ பெந்தெகோஸ்து நாள் என்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி அவர் மேலே வந்த பொழுது பாருங்க, அவர் அனலாய் மாறினார். ஹல்லேலூயா. இந்த அனலை தான் கர்த்தர் உங்ககிட்ட நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்த இந்த வாக்கு நிறைவேறுது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 17-19 ஆண்டவர் சொன்னார் இல்லை, நீ பேதுருவாய் இருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. முன்னமே சொல்லியிருந்த வாக்கு தத்தத்தை அந்த 50வது நாளிலே கர்த்தர் நிறைவேற்றினார். நமக்கும் யோவேல் தீர்க்கதரிசியின் வழியாய் சொல்லப்பட்டு இருக்கிற வாக்கு தத்தத்தையும் தேவன் நிறைவேற்ற ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி தேடுவீர்களானால் கர்த்தர் பேதுருவை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:6 இதை சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன சொல்றாரு? இது நிமித்தம் நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். இந்த முகாமில் அதைத்தான் ஆண்டவர் செய்ய வந்திருக்கிறார். உனக்கு உண்டான தேவ வரத்தை நீங்க என்ன பண்ணணுமா? அனல் மூட்டி எழுப்பணும். உலக பிரகாரமான நெருப்புல போய் உட்கார்ந்து இருக்காத, அது ரொம்ப நாளைக்கு இருக்காது.
ஆனால் தேவ சமூகத்தில் உன்னை அனல் மூட்டுகிற ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறாரு. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக அந்த அக்கினியை மேலே வரணும். காத்திருங்க, ஆவில அனலாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்க என்ன செய்யணுமா? யாருக்கு ஊழியம் செய்யணுமா? யாருக்கு ஊழியம் செய்யணும்? இன்றைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதா சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதில்லை. காசுக்காக, பணத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, அந்தஸ்துக்காக, செல்வாக்குக்காக ஊழியம் செய்கிறாங்க. நான் யாரையும் குற்றம் சாட்டலை. ஆனால் இன்றைக்கு எல்லாருக்குமே அது தெரியும். யூடியூப்பில் அவமானப்படுகிறது நமக்கு தெரியும். கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அநேக காரியங்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். வேதத்தில் அதைத்தான் சொல். கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பாருங்க, வார்த்தையினாலது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவருடைய முன்னிலையாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீ வார்த்தையினாலும் சரி, கிரியையினாலும் சரி, எதை செய்தாலும் அதை யாருக்கு செய்யணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக வசனம் என்ன சொல்லுகிறது? 22வது வசனம், நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்க. எப்படி செய்யணும்? மனுஷன் பாராட்டுவாங்க. உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரர் பார்க்கணுன்னு 4 சேரை தூக்கி போடுறது, 4 இடத்த பெருக்கிறது, 4 பாத்திரத்தை கழுவுறது, அதனால் உங்கள் சபை ஊழியக்காரர் உன்னை பாராட்டுவார், உன்னை புகழ்வார், உனக்கு பொன்னாட போத்துவாருன்னெல்லாம் நீ நினச்சி ஊழியம் செய்யாத. இன்னைக்கு அப்படி செய்யாமல் போயிட்டா கூட, அவங்க நேற்று யாரும் அவர் முன்ன பின்ன தெரியாத அவர் வந்தார், அவருக்கு ஒரு சால்வை போட்டு அனுப்பிச்சிட்டார், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுனேன், இந்த பாஸ்டர் ஒரு எனக்கு ஏதாவது போத்துனாரா, ஒரு பூவை கொடுத்தாரா கேட்போம் இல்லை? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கர்த்தருக்காக நில்லு. உனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. மனுஷன் கையில் வாங்கினேன்னா அந்த மனுஷன் கொடுத்தது இதே மண்ணில் விட்டு போக வேண்டியது வரும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவாயானால் அது கனத்திற்குரியதா இருக்கும், அது மகிமைக்குரியதா இருக்கும், அது மாறாததா இருக்கும். அந்த அபிஷேகத்திற்காக, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடு, அழிந்து போகிற பொருளுக்காக அல்ல. சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம் 24, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரியா, யாருக்கு செய்யணும்? யாருக்கு செய்யணும்? இதுவரைக்கும் நீங்க மனுஷனுக்கு செஞ்சிருக்கலாம், 4 பாராட்டு கிடைக்கும் சொல்லி செஞ்சிருக்கலாம். இனி அப்படி செஞ்சிடாத. ஏதோ 4 காசு கிடைக்கணும்னு நீங்க செஞ்சிருக்கலாம். இல்லை 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 செய்யாது. 4 காசு கிடைக்காட்டாலும் போ, பரவாயில்ல. உன்னை மதிக்காம போனாலும் பரவாயில்ல, உன்னை புறக்கணிச்சாலும் சரி பரவாயில்ல, உன்னை அவமதிச்சாலும் சரி, கர்த்தருக்காக ஊழியம் செய். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை சொல்லுகிறது. என்ன சொல்றாருன்னா, மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். யார் சித்தத்தின்படி செய்யணும்? இன்னைக்கு தேவ சித்தத்தின்படி எல்லாம் செய்யறதில்லை. மனுஷனுக்கு என்ன யோசனை வருதோ அதெல்லாம் செஞ்சு கர்த்தர் சொன்னாரு, இது கர்த்தர் வெளிப்படுத்தினாரு அப்படின்றது. ரொம்ப பேர் அப்படித்தான் செய்றாங்க. சில உண்மையான உத்தமமான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவளா இன்றைக்கு இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அதை கெடுக்கிறதுக்கும் கூட சில சாத்தான் தந்திரமா சில பேரை பயன்படுத்துகிறான். ஆகினால இங்க வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு கூட ஊழியம் செய்யுங்கள். கடைசியா ஒரு வசனம் கலாத்தியர் 1:10 சொல்றார். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. எந்த ஊழியக்காரனும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். அவர் சொல்லுவார், ஏன்னா அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர். அதனால் அவர் பாராபட்சம் பார்க்கிறவர் அல்ல.
அவர் யாரோ என்னை உயர்த்துவாங்க, என்னை மேன்மைப்படுத்துவாங்கிறதுக்காக எதையும் பேச மாட்டார். உள்ளதை உள்ளபடி பேசுவார். சொல்றார் பாருங்க, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. உங்களுக்கு ஊர் உலகத்தில் நிறைய இடத்துல பேர் புகழெல்லாம் இருக்கலாங்க. ரொம்ப அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர், வரம் பெற்ற ஊழியக்காரர், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவர் வந்து நின்னா சபை அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் எல்லாம் சொல்லலாம், எல்லாம் இருக்கலாம், இருக்கும், இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் நான் மனுஷனை பிரியப்படுத்தும்படி, இன்றைக்கி நிறைய பேர் மனுஷனை தான் பிரியப்படுத்த விரும்புகிறாங்க. இல்லைன்னா அவர் வரமாட்டாருங்க சபைக்கு. அவருக்கு ஒரு பாட்டு சான்ஸ் இப்போ கொடுத்துட்டு, இப்போ வேணாம் நாளைக்கு பாடிக்க, இன்னைக்கு சொல்லி பாருங்கள், நான் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை தான் நிறையா கூட்டம் வரும், இந்த ஆராதனையில் தான் நான் ஆராதிக்கணும். ஏன் அப்போ ஆவியானவர் அடுத்த ஆராதனைக்கு வரமாட்டாரா? பொய்த்தனம் தானே, இது போலித்தனம் தானே. உன்னை வெளிப்படுத்த விரும்புகிற கர்த்தரை வெளிப்படுத்து. ஆவியானவர் நீங்கள் நிற்க வச்சு பாருங்களா. இந்த அனுபவம் எனக்கு இருக்குது, நிறையா எனக்கு இருக்குது அந்த அனுபவம். அதனால் அவங்க கோச்சுக்குவாங்க, வரமாட்டாங்க. அவர் வந்தார், இப்போ வந்தார், அவருக்கு 2 பாட்டு கொடுத்தேன், எனக்கு ஒரு பாட்டு தானே கொடுத்த. ஏன் நீ யாருக்கையா பாடுற? உன் திறமையை வெளிப்படுத்த பாடுகிறாயா, இல்லை கர்த்தரை வெளிப்படுத்த பாடுகிறாயா? நீ வசனத்தை வாசிக்கிறாய், யாருக்காக வாசிக்கிறாய்? கர்த்தருடைய வசனம் அநேக இருதயங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறாயா, அல்லது நான் வாசிக்கிறதுல திறமை பெற்றவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக வாசிக்கிறாயா? நீங்க ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஒருத்தரை விடுதலையாக்க வேண்டும், ஒருவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களா, அல்லது இவர் ஜெபித்தா எப்படி இருக்கும் என்று பாராட்டுவார்களே அதற்காக ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கு செய்யணும்? அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த முதல் நாளிலே தகப்பனே, ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கேட்ட சத்தியங்களுக்கு ஆண்டு அவர்கள் உமக்காக ஆவியிலே அனல் கொள்ளட்டும். எந்த ஒரு காரியத்தில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கட்டும். அவர்கள் செய்கிற எந்த ஒரு ஊழிய காரியமாக இருந்தாலும் அது கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்கிறவளாய் மாற்று. நீர் அப்படி எங்களை பயன்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் பேசு. உம்முடைய தாசர்களை மறைத்து எங்களுக்குள்ளே நீர் விதைக்கிற விதை ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக அது பலன் கொடுக்கத்தக்கதாக எங்கள் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துங்க என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.